போகாடுவோம். இங்க ஓட்டு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இறுதி வரை போகாடுவோம். குப்பை கிடங்கு மாற வரை போகாடிக்கிட்டே தான் இருப்போம். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு தீர்வு எப்பொழுது? கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கு 686 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கோவையில் உள்ள 100 வார்டுகளில் இருந்து எடுக்கப்படும் 1000 டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகின்றன. மேலும் இந்த குப்பை கிடங்கில் தற்போது 22 லட்சம் டன் குப்பைகள் தேங்கியுள்ளது. தற்போது வெள்ளலூர் குப்பை கிடங்கு அருகே உள்ள போத்தனூர், ஸ்ரீராம் நகர், அருள்குமரன் நகர், காந்திஜி மண்டபம், ஜிடி டேங்க், நவீன் நகர், அன்பு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளலூர் குப்பை கிடங்கு இருப்பதால் துர்நாற்றம் அதிகளவு வீசுவதால் அப்பகுதி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல நிலத்தடி நீர் மஞ்சளாக இருப்பதால் நிலத்தடி நீர் மிகவும் மாசடைந்திருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக வெள்ளலூர் குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக இன்று மாலை 5 மணி அளவில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேவிங்க, ஸ்ரீராம் நகர், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். தெற்கு பகுதி குப்பை கிடங்கு எங்க பக்கத்தால இருக்குங்க. குப்பை கிடங்கு இருக்கனால குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்க, இந்த பச்சை குழந்தைங்க, பெரியவங்க, முதியவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆஸ்துமா பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் இருக்குங்க. குப்பை கிடங்கு இருக்கனால யாருமே பெரிய ஆள் யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. நான் 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துலயே இந்த குப்பை வாசனம் வந்துகிட்டே இருக்கு. வீடு, கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தினாலும் இது வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? யார்தான் தீர்வு சொல்ல போறீங்க? எத்தனை நாளைக்கு நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கிறது? இங்க இருக்கவங்களா மக்களா யாருக்குமே தெரியலையா? நீங்களா மட்டும் நல்ல இடத்துல வீடு கட்டி நல்ல காற்று சுவாசிச்சா போதுமா? உங்களுக்குலாம் நல்ல தண்ணி கிடைச்சா போதுமா? மற்ற மக்களுக்குலாம் கிடைக்க வேணாமா? ஓட்டு கேட்கும் போது அந்த மூஞ்சிலாம் எங்க போகுது? பார்க்கணும்ல. தப்பா பேசலைங்க. நான் சொல்றது என்னன்னா, எங்களோட வழியை நாங்க ஆதங்கமா சொல்றோம். நான் யாரையும் காயப்படுத்தல. ஆனா இதுதான் உண்மை. நீங்க ஓட்டு கேட்கும் போது இந்த பிரச்சனையை சரி பண்றேங்க, நாங்க சரி பண்ணி கொடுத்தவங்கன்னு பிச்சை எடுக்கிறீங்க. ஓட்டை ஒருத்தர் யார் ஒருத்தரும் பார்க்க கிடையாது. இந்த குப்பை கிடங்கு எடுக்கணும்ல, ஓட்டு கேட்க வராதிங்க. ஓட்டு விழாது இந்த ஏரியால யாருக்குமே. நாங்க எல்லாருமே போய் கணிப்போம். இங்க ஓட்டே விழாது. தண்ணியும் குப்பை கிடங்கும் மாற வரையும் இங்க ஓட்டு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நான் யாரையும் தப்பா பேசல. ஆனா அந்த குப்பை கிடங்கு மாத்தியே ஆகணும். போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். குப்பை கிடங்கு மாற வரை போராடிக்கிட்டே தான் இருப்போம்.